வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான ஸ்பெஷல் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான பலாபலன்கள். அதில் குறிப்பாக பெண்கள் அவங்களோட வாழ்க்கை நிலை என்ன, வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், குறிப்பாக கல்வி, பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, கணவன் மனைவி அந்யோன்யங்கள், குழந்தை பிறப்பு, இவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இதுவும் அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோதிடம்ங்கிற அரசனுக்கு மட்டும்தான் இருந்தது, அரசிக்கு கூட இல்லை. அப்போ அரசன் அவர் போர் அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த கால அப்படியே பலாபலன்கள் சொல்லும்போது பொது பலனாக இருக்கும், இல்லை ஆண்களை மையப்படுத்தியாக இருக்கும். இன்றைக்கி முழுக்க முழுக்க பெண்கள் ஸ்பெஷல். பெண்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதங்கள் என்னென்ன, அது குறிப்பாக இந்த ரிஷபராசிக்காரங்க, பெண் ராசி இவங்க வேறு எவ்வளோ வேகப்படுத்திக்கணும் அப்படி தெளிவாக பார்த்துருவோம். சரி, முழுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா கவர்ச்சிகரமான ராசி, அட்ராக்டிவ். இந்த கருப்பு அழகு அதெல்லாம் முக்கியம் இல்லை, அட்ராக்டிவ் பாயிண்ட், பேச்சால் கவரக்கூடியது. இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்கள சுற்றி பல பேர் இவங்க வராங்கனாலே ஒரு சந்தோஷம் அடைவாங்க. ஆகா, இவங்க வராங்களா, ரொம்ப நேரம் பேசுவாங்க, இனிமையாக இருக்கும். பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு டெக்ஸ்டைல் ஒரு துணிக்கடையில் இவங்களை ரிஷபராசிக்காரங்களை போய் நிற்க வச்சேன். இந்த ராசிக்காரங்க சேல்ஸு கூட பேச்சால் கவர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அம்சம் இருக்கும். இவங்க எங்கே இருந்தாலும் அவங்க சுற்றி நிறைய கூட்டங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் இவங்களை பெண்கள் இவங்க இருக்கிற இடத்த பக்கத்தில் ஹாஸ்டல் வந்துடும், ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஆடு மாடு சம்மந்தப்பட்டது. இது கிராமமாக இருந்தால் பக்கத்தில் பஸ் ஸ்டாப்பு, இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் தான் இவங்க தங்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. இவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பியூட்டி பார்லர், அழகு சாதனம் சம்மந்தப்பட்டது, டிசைனிங், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சரி, இவங்களோட பொருளாதார ரீதியாக பார்ப்போம். முதல்ல இவங்களுக்கு இயற்கையாக வருமானம் வருகிற ராசி. ஏதோ ஒரு வேலையில் வருமானம் ரோலிங் ஆகிட்டே இருக்குங்க. 2-5 புதனாக போச்சா, இவங்க பொதுவாக இவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் டீச்சர், இல்லை ஜோதிடர், வக்கீல், இல்லை கோயில் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு துறையில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டலாம் வந்துடுவாங்க. ஒன்று இவங்க இல்லைன்னா இவங்க பக்கத்து வீட்லேயாவது இருப்பாங்க, பக்கத்தில் தாங்க ப்ரொஃபஸரு, பக்கத்தில் தாங்க டீச்சரு அப்படின்னு அந்த தத்துவத்தை அப்படி வந்துடுவாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு சிறப்புனா, இவங்க 2ஆம் அதிபதி புதனாக வரனால இவங்க பேச்சு, கவிதை, கட்டுரை, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும். மேடை பேச்சுக்கு தகுந்த பெண்கள்ங்க. மேடையில் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன், நடனம், பேச்சு, கவிதையை போட்டு நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு உண்டு. இவங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே எங்கே போனாலும் நடுவில் உட்காருவாங்க. இப்போ 4 சேர் இருக்குன்னா சென்டராக போய் உட்காருவாங்க. இவங்க வீடு எங்கே இருந்தாலும் மொதல் வீடு, 2வது வீடு விட்டு 3வது வீடு, 4வது வீடு, அந்த ஏரியாவில் சென்டர் ஆஃப் த பக்கத்தில் இருக்கும். இவங்க இருக்கிற இடத்துல பக்கத்துலேயே பார்க் வந்துடும். இங்கேருந்து ஒரு 10 மீட்டரில் தான் பார்க்கு, ஒரு 100 மீட்டரில் பார்க்கு, லைப்ரரி இருக்குது, அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும். இப்போ இவங்க இருக்கும் இடம் தெரிஞ்சு போச்சு. ரைட், இவங்களுக்கு இந்த வீடுன்னு ஒன்று கட்டினாலே அழகாக இருக்கணும், பிரம்மாண்டமாக இருக்கணும், மாடி வீடு இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அமையக்கூடிய அம்சம் உண்டு. இவங்க எவ்வளோ பெரிய ஏழ்மையில் இருந்தால் மீண்டு வர ராசி இந்த ராசிங்க. இந்த பெண்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். என்னென்னா, இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதி சூரியன். இப்போ சூரிய வழிபாடு செய்ய, சிவ அம்சத்தை வழிபாடு செய்ய இவங்களுக்கு எப்படி தான் வீடு கொடுத்துரும். ஹார்ட் ஆஃப் த சிட்டி, அதாவது ஊரின் மையப்பகுதியில் கிடைக்கும். இல்லை தூரத்தில் எடுத்திருக்கோம் அப்படின்னா மாடி வீடு, மச்சு வீடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வருகிற அம்சம் உண்டு. குடும்பத்தில் தாய் நிர்வாகம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அம்மாவோட நிர்வாகம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். அப்பா நிர்வாகம் பண்ணுறாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும், சமுதாயத்துக்கு கரெக்டாக பேசுகிற மாதிரி, கசகசன் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்துடும். சரி, இந்த ராசிக்கு வேலை எப்படின்னு பார்ப்போம். வேலையில் மனதுக்கு பிடித்த வேலை சிறப்பாக செய்கிற ராசி இந்த ராசி. இவங்க எந்த ஒரு கலை நுணுக்கமாக இருக்குங்க. இவங்க ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்தா அதிலேருந்து கிளாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவ்வளோ டீட்டெயிலிங்காக பார்த்து பண்ணுவாங்க, ரசித்து ருசித்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மேடம் டெய்லரிங் பண்ணுவாங்க. அந்த டெய்லர் அவங்ககிட்ட தான் ஃபேமஸ். ஏன்னா இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட டிசைனிங் ப்ளவுசஸில் அவங்க தான் செய்வாங்க, அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணுவாங்க. அந்தளவுக்கு இவங்க பண்ணுற துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. பொதுவாக இவங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு. 8ஆம் அதிபதி 11, பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு, அதன் வகை ஆதாயம் உண்டு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மீண்டு வர ராசி இந்த ராசி. ரைட், இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸு, எல்ஐசி, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, இந்த சேர்த்து வைக்கிற இதெல்லாம் செஞ்சிங்கன்னா மிகுந்த வளர்ச்சி கொண்டு வந்துடும். இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனாலே பெரிய ஆளே வருவாங்க. பணத்தை எப்படி கையாளுன்னா, இந்த 100 ரூபாவாக சேர்த்துட்டு வந்தாலே பிற்காலத்தில் வந்து பெரிய அமௌண்ட் இவங்களுக்கே தெரியும், இவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோமா அப்படின்னு இருக்கிற ஸ்பெஷல் இவங்களுக்கு. ரைட், திருமணம் இது ஃபஸ்ட்டு முக்கியமாக. இவங்க திருமணம் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் அசல் அமையுது,
ஒரு சிலருக்குலாம் லக்ன ரீதியாக மாறும். ஒரு பொதுவாக என்னென்னா அசல் அமையுது, அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கார், இல்லை வெளி மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்னு வரன் வரும். இந்த சம்மந்தம் எனக்கு புதுசுங்க, இது வரைக்கும் இந்த ஊரில் கொடுத்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்களுக்கு அமையக்கூடிய அம்சம் உண்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலம் சென்று வர வாய்ப்புகள் உண்டு. தொலைதூரம் செல்வதற்கு அமைப்புள்ள ராசி. அது 2வது குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 2வது குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளி மாநிலத்தில் இருக்காங்க, அதுக்காக நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு அந்தளவுக்கு சிறப்பாக வந்துடும். என்ன இந்த ராசிக்கு குழந்தை தான் குறும்பு பண்ணுதுன்னு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல தான் சுக்கிரன் நீச்சம் அடையுது. இவங்க ராசி அதிபதி அங்கே வலு இல்லை. குழந்தை குறும்பு ஜாஸ்தி, கண்ட்ரோலே பண்ண முடியல, அதுக்கு படாத பாடு படுறது இந்த பெண்களாக இருப்பாங்க. சரி, இந்த ராசி இன்னொரு தத்துவம் இருக்குங்க. என்னென்னா, தந்தை என்ன தொழில் செய்தாரோ அது சார்ந்த தொழிலை செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கும். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்பா பண்ண தொழில் அது சார்ந்த வகையறால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்க குடும்பத்தில் 9, 10க்குரியர் தர்ம கர்மாதிபதி யோகம் இயற்கையாகவே பெற்றது. ஒரு ராசி தர்ம கர்ம யோகம் பெற்றுச்சுன்னா எப்படி தான் மீண்டு வந்துடுவாங்க. 9ஆம் அதிபதி சனி, 10ம் சனி, தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு. அப்போ இவங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் பெரிய லெவலில் வளர்ச்சி பெற அம்சம் உண்டு. தொட்டதெல்லாம் தொடங்கும். ஏதோ ஒரு வகையில் மேன்மை பெற்றுருவீங்க. வளர்ச்சி நிச்சயமாக உண்டு, அந்தளவுக்கு உறுதியாக சொல்லலாம். பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று ஸ்பெஷல் பண்ணணும், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். நம்ம பண்ணணுங்க அப்படி இல்லைன்னா சூழ்நிலை என்ன தான் ஒத்துழைக்கலாம் கூட அதோட ஆர்வம் அதுக்கு படிப்பனை இருந்துக்கிட்டே இருக்கிற இந்த பெண்களாக இருக்கும். சரி, இவங்களுக்கு இந்த குழந்தையில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையாவது வெளிநாட்டில் படிக்க வச்சிரும். ஒரு கலைத்துறை, மியூசிக்கு, ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கிறனால இவங்க குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸில் போடலான் இருக்கேன், மியூசிக்கில் போடலாமா, என்ன ஸ்போர்ட்ஸ் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு. சரி, இவங்க வண்டி வாகனம், ஸ்விம்மிங் பழகிக்கிறது பெட்டர். இந்த ராசிக்கு பொதுவாக சொல்லுவேன், நீச்சல் பழகிக்கங்க, ஸ்விம்மிங் பழகிக்கங்க, இல்லை மியூசிக்கு, கலைத்துறைகள் இதெல்லாம் பழகிக்கக்கூடிய ஆர்வம் வரும். இவங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பொதுவாக பார்க்கணும். நாலாம் ஏதோ ஒரு வகையில் அரசாங்க கவர்மெண்ட்டு வந்துடும். ஏன்னா 4ஆம் அதிபதி கவர்மெண்ட்டு ஒன்று இவங்க இல்லைன்னா கூட இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க குடும்பத்தில் ஒரு உறவினர் வந்துடுவாங்க. இவங்க கணவர் இல்லது இவரோட ஒரு அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தர் மேனேஜர் லெவலில் இருப்பாங்க. மேனேஜர், மருத்துவர், இல்லை அரசு பணியாளராக இருப்பாங்க. இவங்களுக்கு எது கேட்டாலும் ஈஸியாக கிடைக்குங்க. ஒரு சில விஷயங்கள் மனசில் நினச்சேன் உடனே கிடச்சது, எதிர்பார்த்துட்டு இருந்தேன் டக்குன்னு கிடச்சிது, அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் தெரியுங்களா? இந்த ரிஷபராசிக்காரருக்கு எது மாட்டோம், இந்த கடன் வீட்டுக்கு சொல்லாமல் கடன் என்று வந்தால் கடன் இல்லாத ரிஷபமே இல்லை. ஏதோ ஒரு வகையில் கடன் வந்து அதனால் வரும். டக்குன்னு பார்த்திங்கன்னா இவங்க குடும்ப வீடு கட்டுறதுக்கு அது கட்டுறதுக்கு இவங்க பேரில் கடன் போடுவாங்க. வேலைக்கு போகிறது கடனில் கவனமாக இருக்கணும். கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடாத ராசி இந்த ராசி. இதில் மட்டும் கவனமாக பயன்படும். பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங்காக இருந்தால் அதில் ஒரு சிறு தொகை மட்டும்தான் கடன் பண்ணணும். ஏன்னா கடனில் மாட்டின நிறைய ரிஷபராசி பெண்கள் பார்த்தாச்சு. ரிஷப லக்னம், ரிஷபராசியாக இருக்கும்போது எங்கே கடன் வாங்கினீங்க, அண்ணனுக்கு, அப்பாவுக்கு, இந்த மாதிரி உறவு, ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள், கணவன் சம்மந்தப்பட்டதுலேயே பலது ஆயிரும். அதனால் கடன் சம்மந்தப்பட்டு பார்த்துக்கங்க. ஹெல்த் வைஸ் இவங்க என்ன பார்த்துக்கன்னா ஹார்மோன் சம்மந்தப்பட்டது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில இந்த க்ரீம் யூஸ் பண்ணி செட் ஆகலை. இப்போ இவங்க அழகு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, க்ரீம், சென்ட்டு, பர்ஃப்யூம் அதில் செட் ஆகுதான்னு பார்க்கணும். யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகள் வருகிற ஜாதகங்கள் இவங்களுக்கு ஜாதகரியாக பார்க்கணும். பட் இந்த அம்சத்தில் இது தைராய்டு, சின்ன தைராய்டு ப்ராப்ளம் லைட்டாக இருக்க, வெயிட்டு கூட்டிகிட்டே போகுது, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஏன் எதுக்குன்னு திடீர்னு பார்த்தா உடம்பு ஜாஸ்தியாகும், கம்மியாகும். இதில் கவனமாக இருந்துட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. இந்த விஷயத்தை இவங்க தவற விட்டுறக்கூடாது இந்த ராசிக்காரங்க. ரைட், இவங்களுக்கு 11ஆம் அதிபதி குருவாக வரும்பொழுது இவருக்கு ஒரு ஆசிரியர், நல்ல ஒரு இவங்க டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. சித்தப்பா என்ற உறவு வகைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆசிரியர் வகையில் இவங்களை டெவலப் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஊன்றுகோலாக இருக்கும். பேங்கிங் செக்டார், கணக்கு வழக்குகள் இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாக செட் ஆகும். சிறந்த ஆசிரியராக இருப்பாங்க. இவங்களாம் ஒரு குழந்தைகளுக்கோ மற்றவங்களுக்கோ இவங்களாம் டீச்சராக வந்தாங்கன்னு வச்சுக்கலேன், கரைத்தார் கல்லும் கரையும் மாதிரி எவ்வளோ பெரிய கடினமாக இருக்கிற சுச்சுவேஷன்லையும் பேசி அவ்வளோ ஹேண்டில் பண்ணக்கூடிய திறம் வாய்ந்த பெண்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வைரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அது மேக்ஸிமம் இந்த ராசி செட் ஆகும். அதை விட மரகத பச்சையெல்லாம் ரொம்ப நல்லா இவங்களுக்கு செட் ஆகும். மரகத பச்சை அது சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். ரைட்,
சிறு சேமிப்பு சின்ன சொன்னேன் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சிறு சேமிப்பு வரும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறை அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேறு, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பேராமீட்டர் இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு பொதுவாகவே இந்த திருமண காலகட்டம் ரொம்ப டிலே ஆகுதுன்னா சின்ன பரிகாரம் தான். கோயில் கும்பாபிஷேகம் ஏதாவது நடக்குமா இவங்க கேட்டிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது, உடனே கல்யாணம். இல்லைன்னா கல்யாணம் நடந்து அடுத்து கோயில் கும்பாபிஷேகம் தாங்க போனோம். இந்த கோயில் கும்பாபிஷேகமும் கல்யாணம் இரு சேர நடக்கக்கூடிய அம்சம் உண்டு. நிறைய பேருக்கு முருகன் கோயிலில் வச்சேன், காவல் தெய்வம் கோயிலில் வச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும். பொருளாதார வலிமைக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப நிறையா இருக்குது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ராசிக்கு நிறங்களாக பொதுவாக பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம், இல்லை சில்வர் ஒயிட், பச்சை நிறம், இந்த ப்ளூ வயலட் இந்த கலர்லாம் பயன்படுத்தலாம். இவங்க ராசிக்கு வைரம், வெள்ளி சம்மந்தப்பட்டது, மரகத பச்சை, கனக புஷ்பராகம் அது பார்க்கணும். கனக புஷ்பராகம் மற்றும் நீலக்கல் இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் பார்க்கணும். அது லக்ன மற்ற அம்சம் தசாபுத்தி ரீதியாக பார்த்து எடுக்கணும். ஆக மொத்தம் இந்த ராசிக்கு இது பொதுத்தன்மை. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஹெல்த் பேராமீட்டர் சொன்னது மட்டும் எப்பவுமே கவனிச்சுக்கணும் இவங்க. ரைட், உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி எதாவது பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.